ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி வந்து என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஸ்ட்ராட்டஜி. அது வந்து புல் ஃப்ளாக் ஸ்ட்ராட்டஜி. புல் ஃப்ளாக் பேட்டர்னிங் இதில் அந்த ஸ்ட்ராட்டஜி. அது வந்து நம்ம எப்படின்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்கன்னா, அவந்தி ஃபீடு 5 மினிட் கேண்டில். ஓகே, எடுத்து வச்சுக்கிறேன். எப்படின்னா புல் ஃப்ளாக் பேட்டர் வந்து எப்போ அமையனா, இது வந்து புல் ஃப்ளாக் பேட்டர் நீங்கள் வந்து மார்க்கெட்டு மார்னிங்கில் டைமில் எடுத்தாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மத்தியானம் டைம் எடுத்து வச்சிக்கலாம், அதோடய மூவ்மெண்ட் கம்மியாக இருக்கும். மத்தியானம் 10 மணி 11 மணிக்கு மேலே எடுத்திங்கன்னா மூவ்மெண்ட் கம்மியாக இருக்கும். மார்னிங் டைமில் எடுத்தாக்கா இதோடைய மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட்டு, இது வந்து ப்ரீவியஸ் டே ஹையை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸ்டாக்கு பிரேக் பண்ண ஒருத்தர் நம்ம என்ன செய்யணும், இங்கே ட்ரேட் எடுக்காமல் ஒரு புல் பேக் கொடுக்க தான் பார்க்கணும். கொடுத்த பிறகு நம்ம என்ன செய்யலாம், இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளாக் அமைதி பாருங்கள். அதாவது இந்த இடத்துல ஃப்ளாக் அமைதா, இந்த கேண்டில், இந்த 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 இதனுடைய லோ, இதோட ஹை, அப்புறம் ஒரு புல் பேக். இந்த இடத்துல வந்து புல் பேக் அமையுது. நம்ம என்ன செய்யலாம்னா, இது பேர் தான் புல் ஃப்ளாக் மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்கும் சார்ட்டு. இப்படி இருக்கும். ஓகே, இப்படி ஃப்ளாக் இப்போ தான் அதில் தான் புல் ஃப்ளாக்னு வச்சுக்கிறேன் பேர். இப்போ ஒரு என்ன செய்யலாம், இந்த இடத்துல வந்து இதனுடைய ஹையை பிரேக் பண்ணாக்கா, இந்த புல் பேக் கேண்டில் இருக்குல்ல, அதோட ஹையை பிரேக் பண்ணாக்கா நம்ம இங்கே ட்ரேட் எடுக்கலாம். இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, ட்ரேட் எடுக்கும் பொழுது ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டில் வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் எடுக்கும்பொழுது நம்மளுக்கு வந்து உங்களுக்கு சொன்னால, உங்களுக்கு வந்து ஸ்டாக் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த இடத்துல எடுப்பாங்க, பகல் டைமில் எடுக்கலாம். எடுத்தாக்கா இந்த இடத்துல ஃப்ளாக் பட்டன் இருக்குது. இங்கே ஒரு ஃப்ளாக் வரைய பாருங்க. இங்கே எடுக்கிறது நல்ல பெஸ்ட்டு. மார்னிங் டைமில், இயர்லி மார்க்கெட் ஹவர்ஸில் 9 to 9:30 அந்த டைமில் சில பேர் என்ன செய்வாங்கன்னா இப்படி எடுப்பாங்க. இங்கே ஒரு ஃப்ளாக் வரைகிறேன். ஓகே, இங்கே ஒரு ஃப்ளாக் பட்டன் வைக்க பாருங்க, தெரியுதா? இங்கே வரைய பாருங்கள். இது ஒன்று, இது ஃப்ளாக். இங்கே எடுத்திங்கன்னு வச்சிங்களேன், அவங்க வந்து மூவ்மெண்ட்டு பாருங்கள் கம்மி இல்லை, அதிகம் அவ்வளோ இல்லை பாருங்கள். ஓகே, அதனால தான் நான் சொல்கிறது, இந்த டைமில் 9 to 9 அந்த டைமில் எடுத்தாக்கா மூவ்மெண்ட் நல்லா கொடுக்கும். இங்கே ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் அமைஞ்சிருச்சு. அமைஞ்சப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த இடத்துல, அதாவது இந்த ஃப்ளாக் பேட்டர்னுக்கு இதில் அதனுடைய ஹையை பிரேக் பண்ணாக்கா இங்கே நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வச்சுக்கலாம். வச்சாக்கா இது வரைக்கும் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இங்கே எடுத்தாக்கா ப்ராஃபிட் பாருங்கள். இந்த இடத்துல ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ, இங்கே எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே ட்ரேட் இங்கே எடுக்கிறீங்க, எடுத்தாக்கா இது வரையும் ஹை போய்க்குது. கிட்டத்தட்ட 10% ப்ராஃபிட்டு. இந்த இடத்துல நீங்கள் எடுத்திங்கன்னா, இந்த இடத்துல எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து கொஞ்சம் குறையும். அதனால தான் அவங்க வந்து மூமெண்ட் வந்து 5%. மூமெண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல, இந்த கேண்டில் கீழே. ஸோ இது வந்து பெஸ்ட்டு வந்து பிரேக் அவுட் ஸ்டாக் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன்னா, என்னுடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஹவு டு ஸ்கேன் பிரேக் அவுட் ஸ்டாக்குன்னு ஒரு வீடியோ போட்டுப்பேன். சார்ட்டிங்கில் எப்படி பிரேக் அவுட் ஸ்டாக் கண்டுபிடிக்கிறது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக் அவுட் ஸ்டாக் எடுத்துக்க, அந்த இது வந்து 52 வீக் ஹைக்கு அல்லது இந்த 20 டேஸ்க்கு பிரேக் அவுட் ஸ்டாக்கு நான் வந்து போட்டுக்கிறேன். அதை நீங்கள் வந்து அந்த லிங்கை கண்டுபிடிச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும், ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய இன்ட்ராடே பற்றிய ஒரு வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.